நானும் தான் அந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் சென்றபோது திரு பழனிசாமியின் மகன் மிதுன் அன்று வந்திருந்தார். நான் வரவேற்புக்கு சென்றிருந்தேன். அன்றைக்கி வந்திருந்தார். நீங்கள் சொல்கிறது லாஜிக்கலான விஷயம்தான். உங்கள் கட்சியின் ஒரு முக்கிய தளபதியின் வீட்டு திருமணத்திற்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளரே வரவில்லை அப்படின்றது ஒரு பேசுபொருள் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதுக்காக கோச்சிக்கிட்டு வேலுமணின்னா கட்சியாக உடச்சிடுவார், சரி போகாமல் இருக்கிற ஒரு மகன் எதுக்கு அனுப்புகிறாரு? ஒருவேளை மகனுக்கும் அப்பாவுக்குமே சண்டை. இது இன்னும் நல்லா இருக்குது. இன்னைக்கு விஜய் கட்சிக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை. தனியாக நின்னா தான் சொல்கிறேன் நான். இன்னொன்று தனியாக நிற்கிறது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். ஒருவேளை அதிமுக பிஜேபியோட சேர்ந்து அதிமுக இந்த செல்வி ஜெயலலிதா ஜானகி என்று 2 அணிகளாக பிரிந்தது போல இப்போது பிரிந்தால் திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்பதை பிரகடனமாக அறிவித்தார். அந்த பங்கு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், மக்கள் நல கூட்டணி 2.0 வேண்டாம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்து விட்டனர். விஜய் வாயை திறந்தாலே முதலில் அவர்கள் தான் வந்து திட்டுகின்றனர், எங்கள் உறவு பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. திரு பழனிசாமி we have an ஆப்ஷன்றதை சொல்லிட்டாரு. கூடுதலாக ஒரு ஸ்கூப்பையும் தருகிறேன். பிஜேபி தரப்பிலிருந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டார்கள். அதிமுக அதிகம் வேணாம், 25 சீட்டு போதுன்ட்டான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி இருக்குமா பாப்புலேஷனை? 8 கோடி மக்களில் ஒரே ஒருவர் கூட எங்களது மக்களவை தொகுதி எண்ணிக்கை குறைந்தால் மகிழ்ச்சின்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். கரெக்டா? ஒருத்தன் சொல்ல மாட்டான், எந்த கட்சியை சேர்ந்தவனா வேணா இருக்கட்டும். மக்களவை தொகுதி கூடுது, ஆனால் வந்து ஊபிலையும் அதை விட அதிகமாக நம்ம உரிமை போகுது. ஒரே ஒரு தமிழன் கூட சொல்ல மாட்டான். எனக்கு அது சந்தேகம் இல்லை விட்டு பிஜேபி கொண்டு மோடிஜி கொண்டு வராருங்க, அதனால் இந்த ஸ்கீமை எங்களுக்கு இன்றைக்கி குறைஞ்ச பரவாயில்லன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. இப்போ ஏன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இதைத்தான் நம்ம கேட்குறோம். சில நாட்களாக ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் வீட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மேரேஜுக்கு வரல. ஸோ அதன் மூலமாக எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் பிஜேபி கட்சியை 2ஆக உடைக்க போகுது. செங்கோட்டை தலைமையில் இல்லையா அந்த டாக் வந்துச்சா? அது முடிஞ்சிச்சு. இப்போ புது டாபிக். யாராவது லைட்டாக அதிமுகக்கு எதிராக பேசினாலே அவங்க தலைமையில் உடைக்க போகிறாங்க அப்படின்றவாங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம் இல்லையா? மேரேஜுக்கே போகல எடப்பாடி அவர்கள். நானும் தான் அந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் சென்றபோது திரு பழனிசாமியின் மகன் மிதுன் அன்று வந்திருந்தார். நான் வரவேற்புக்கு சென்றிருந்தேன். அன்றைக்கி வந்திருந்தார். நீங்கள் சொல்கிறது லாஜிக்கலான விஷயம்தான். உங்கள் கட்சியின் ஒரு முக்கிய தளபதியின் வீட்டு திருமணத்திற்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளரே வரவில்லை அப்படின்றது ஒரு பேசுபொருள் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதுக்காக கோச்சிக்கிட்டு வேலுமணின்னா கட்சியாக உடச்சிடுவார். வருகிற 10ஆம் தேதி இப்போது இதற்கு முன்பு நடந்தது உறவினர்கள் நண்பர்களுக்கான நிகழ்ச்சி, வரவேற்பு மற்றும் திருமணம். கட்சிக்காரர்களுக்கென்றே தனியாக ஒரு வரவேற்பை வரும் 10ஆம் தேதி திரு வேலுமணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது அதிமுக தொண்டர்களுக்காக 25,000 பேர் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார்கள். தனது வீட்டு திருமண நிகழ்வை கட்சி நிகழ்ச்சியாக மாற்றுகிறார் திரு வேலுமணி. அதில் திரு பழனிசாமி கலந்து கொண்டு உங்களை போன்றோர், வேலுமணி தலைமையில் அதிமுக உடைகிறது என்று பொய்ச் செய்தியை பரப்பும் உங்களை போன்றோர் கனவில் மண்ணை அள்ளி போடுவதற்காக பழனிசாமி அன்று அதில் கலந்து கொள்கிறார். செங்கோட்டையனும் அதில் கலந்து கொள்வார். அப்போ வேலுமணி தலைமையில் உடையுது, செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக உடையுதுன்ற அந்த பேச்சுகளுக்கெல்லாம் அன்று முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அந்த தலைவர்களும் ஏம்மா ஒரு பழனிசாமிக்கு தெரியாதம்மா இதெல்லாம் எப்படி பேசு பொருளாகும்னு நேற்று தான் நம்ம விவாதித்தோம். காரணம் இல்லாமையா நேற்று பத்திரிகையில் சந்திச்சார் முந்தானாலே. இப்படி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தானே ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு. அவர் தவிர்த்துருக்கலாம்ல. இன்றைக்கி இப்போ வந்த வேலுமணி மேரேஜை வச்சுட்டு கேள்வி கேட்பாங்க, நம்ம ஒரு 2 நாள் போகாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு தவிர்த்துருக்கலாம்ல. வர்றாருன்னா நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் விரும்பின பதிலை சொல்லி அதை செய்தியாக்கணும் என்று நினைத்து தான் பேசினான். அப்போ அவருக்கு தெரியாது அது மேரேஜுக்கு போகலன்னா இது இன்றைக்கி கட்சி இருக்கக்கூடிய நிலைமையில் இது எப்படிப்பட்ட பேசுபொருளாகவும் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்குன்றது அவருக்கு தெரியாதா? இல்லை வேலுமணிக்கு தான் தெரியாதா? சரி போகாமல் இருக்கிற ஒரு மகன் எதுக்கு அனுப்புகிறாரு? ஒருவேளை மகனுக்கும் அப்பாவுக்குமே சண்டை. இது இன்னும் நல்லா இருக்குது. இங்கே திமுக ஊடகத்தில் வேலை செய்ய வேண்டிய நபர் நேர ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பீங்க, விவாதம் இல்லை அந்த ஃபோட்டோ வெளியே வரலன்னு நினைக்கிறேன். மிதுன் அவர்கள் மேரேஜில் அவரு ஹீஸ் அ பிரைவேட் பர்சன். இல்லை அதனால தான் இன்னும் அந்த மாதிரி நான் சொன்னதுனால தானே உங்களுக்கு தெரியும். கட்சியில் அவர் பொறுப்பில் இல்லை. அவர் வெளியில் வர்றதை பழனிசாமியை விரும்ப மாட்டார், அதையும் சொல்லிடுறேன். இல்லைன்னா பையனை சுற்றி லாபி உருவாகுமா? உருவாகும். அப்புறம் ஒருவேளை பையனுக்கே ஆசை வரலாம். இங்கேயும் ஒரு இளைஞரணி இருக்கிறதே,
மாணவர் அணி இருக்கிறதே, ஆசை வரலாம். இன்னொன்று அதிமுகவில் அந்த கல்ச்சர் இல்லை தானே, இல்லையா? பையனை வளர்த்து விடுற கல்ச்சரு, டெண்டர் கொடுப்பாங்க, அது வேறு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் வந்தது இல்லைல்ல, யாரும் வந்திருக்கா? யாரும் வரல. இங்கே அவர் திரு ராஜன் செல்லப்பா அவர்களின் மகன் மட்டும் கட்சி பொறுப்பில் இருக்கிற திரு ராஜ்சத்தியன் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு. இன்னொன்று கூடுதலாக கொடுத்தாங்கன்னா கட்சியிலே டாக் எழுந்துடும். என் பையனுக்கு கொடு, என் மற்றவங்களுக்குலாம் பசங்க இல்லையா? ஸோ அது அந்த கட்சியோட கல்ச்சர், புரியுதுங்களா? திரு ஜெயக்குமார் அவர்களின் மகனை செல்வி ஜெயலலிதா தேர்ந்தெடுத்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஜெயக்குமாருக்கும் ஏதோ ஒரு உரசல் ஏற்பட்டது, முரண் ஏற்பட்டது. ஏன்பா ஒரு சிஎம் போஸ்ட் ஒட்டிட்டாங்கப்பா ராயபுரத்தில், அவர் பிறந்தநாள் நிகழ்ச்சிப்பா. ஜெயக்குமார் பிரியத்தில் திருச்சியில் ஒட்டினாங்களே, எங்கள் சின்னவர் ரெண்டு ஓட்டினாங்களே, அது திருச்சியின் சின்னவரே எங்கள் சின்னவர் ஏதோ ஓட்டினாங்களே, அது மாதிரி பிரியத்தில் முதல்வருக்கு ஏதோ நாளை முதல்வர்னு ஏதோ ஓட்டினேன். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்லேருந்து ரிசைன் பண்ண வச்சாங்க. அப்புறம் அதை சமாதானப்படுத்துறதுக்காக இல்லையா? இல்லை, அவங்க நினச்சின்னா லைக் அதில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரி உங்களையும் சமாதானப்படுத்தணும், ஒரு ரிவார்டும் கொடுக்கணும். ஸோ அதனால அவங்க பையனை கொடுத்தோம். அதனால அவர் வந்தார், அப்படியே கண்டினியூ ஆகுறாரு. ஒரு 28 ஏஜ் தான், அப்போ ரொம்ப சின்ன பையன், MBBS முடிச்சுட்டு வந்தார், அப்போ கொடுத்துட்டாங்க. அப்படியே கண்டினியூ ஆகுறாரு. இல்லைன்னா அது ஏடிஎம்கேயோட கல்ச்சர், திரை மறைவில் தான் இருக்கணும். இறந்த பிறகு வர்றதுன்றது வேறு. ஆனால் அங்கங்கே இருக்குது, நான் சுத்தமாக இல்லைன்ட்டு மறுக்கல. பட் இது ஒரு கல்ச்சராக அங்கே வளராது. பொன்முடி பையன் MP, ஆற்காடு பையன் MP, சிஎம் பையன் இளைஞரணி, துணை முதல்வர் திருச்சி நேரு அவங்க பையன் MP, நேரு பையன் MP, இந்த துரைமுருகன் அவங்க பையன் MP. என்னப்பா பட்டி பெருசாகிட்டே போகுது. இந்த கல்ச்சர் அங்கே கிடையாது. ஸோ 10ஆம் தேதி நீங்கள் போகிறீங்களாங்க சார் ஃபங்க்ஷன்? இல்லைம்மா, இல்லை, அது கட்சி நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு எனக்கு கட்சிக்காரனா நான். ஆஹா, கூடவே இருக்கிறாங்க, பார்த்துருக்கணும். அதனால் அப்படி நம்ம ஊகிக்கக்கூடாது. ஆனால் இப்படி ஒரு பிளவு வர வேண்டும் என்று விஜய் தரப்பில் விரும்புகிறார்கள். ஏன் விரும்புகிறாங்க? விஜய் தரப்பில் உண்மையாமே விரும்புகிறார்களா? நான் சொல்லட்டுமாங்க சார்? கட்சி பலவீனமாகும். அப்படி பலவீனமானா தாங்கள் ஒரு அணியோட கூட்டணி வைக்கலாம் அல்லவா? இப்போ கூட்டணியா இல்லையான்றதை சொல்லிட்டாரு. பிரிந்தால் அதிமுக பலவீனமாகிறது. இன்னைக்கு விஜய் கட்சிக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை. தனியா நின்னா தான் சொல்கிறேன் நான், வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை. இன்னொன்று தனியாக நிற்கிறது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். ஒருவேளை அதிமுக பிஜேபியோட சேர்ந்து அதிமுக இந்த செல்வி ஜெயலலிதா ஜானகி என்று 2 அணிகளாக பிரிந்தது போல இப்போது பிரிந்தால், அப்போ கூட அந்த பிரிந்த அணியோடு கூட்டணி வைத்தால், திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்பதை பிரகடனமாக அறிவித்தார். அந்த பங்கு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், மக்கள் நல கூட்டணி 2.0 வேண்டாம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்து விட்டனர். விஜய் வாயை திறந்தாலே முதலில் அவர்கள் தான் வந்து திட்டுகிறார், எங்கள் உறவை பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. இப்போது யார் வருவார்? திரு பழனிசாமி வி ஹேவ் அன் ஆப்ஷன்றதை சொல்லிட்டாரு. கூடுதலாக ஒரு ஸ்கூப்பையும் தருகிறேன். பிஜேபி தரப்பிலிருந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டார்கள் அதிமுக இடத்தில். அதிகம் வேணாம், 25 சீட்டு போதுன்ட்டாங்க. 25 சீட்டு. அந்த 25 சீட்டில் டிடிவி தினகரனுக்கான ஒதுக்கீடையும் நாங்கள் செய்து கொள்கிறோம். நீங்களும் ஒதுக்க வேணாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? டிடிவியோட தானே பஞ்சாயத்து, எங்களுக்குன்னு 25 சீட்டு கொடுத்துருங்க. தாமரையில் அவர் நின்று கொள்வார். பன்னீர் அவர் குடும்பத்தினரையும் அதில் நாங்கள் நிற்க வைத்து விடுகிறோம். கூட்டணிக்கு மட்டும் வாங்க, இப்படி அனாதையாக விட்டுறாதீங்க. அவர்கள் யதார்த்தம் தெரிந்தவர்கள், பல தேர்தல்களை சந்தித்தவர்கள். டெல்லி தலைமை அறிவித்து இல்லாமல் அதை சொல்ல மாட்டாங்க. சொன்னதே டெல்லி தலைமை அப்படின்னா பார்த்தேன். பட் ஏடிஎம்கே ஹேஸ் நாட் க்ளோஸ்ட் இட்ஸ் டோர்ஸ் ஃபார் விஜய். அதிமுக பிஜேபி கூட்டணி முறியாததற்கு முன்பாக நான் ஒரு நாள் திரு பழனிசாமி அவர்களை சந்தித்தேன். முதலாக சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். எங்கே ரிவீல் பண்ணதில்ல, எங்கே பண்ணது எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. சந்தித்த போது திரு பழனிசாமி அவர்களிடம் நான் வைத்த ஒரே கோரிக்கை, சார் தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும் வளர்த்து விடாதீங்க சார். பாஜக வேணான்னு தான் தம்பி சொன்னேன், ஆளுங்க தான் 8 கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க, நம்ம தனியாக நிற்கிறோம் அப்படின்னாங்க. அன்றைக்கே அந்த முடிவை எடுத்திருந்தோன்னா, அன்றைக்கே நான் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆட்சி தம்பி.
இந்த மைனாரிட்டி ஓட்டு கணக்கு சொன்னேன்ல 3% லூஸ் பண்ணாங்க, 12% மைனாரிட்டி ஓட்டு 5 வந்திருந்தா அடிச்சிருக்கலாம். அந்த இன்றைக்கி நம்ம ஆட்சி தம்பி அப்படின்ட்டு கூட்டணி அப்போது கூட்டணியில் தான் இருக்காங்க. பார்த்துக்கிறேன் தம்பி, வளர்த்து விடாதீங்க சார், நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லதில்லை சார் அது அப்படின்னோடனே புரிந்து கொண்டார். ஸோ அவரும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தானே, தமிழர் தானே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேல் யாத்திரைக்கு முஸ்லீம் ஏரியாவுக்காக இவங்க ரூட்டுக்கு பர்மிஷன் கேட்டப்போ என் பேரே பழனிசாமி, முருகன் பேர். என்னை விட உங்களுக்கு முருக பக்தியா? நீங்கள் கேட்குற ரூட்டில் கொடுக்க முடியாது என்று அமைச்சர் முருகன் நடத்திய முருகனுக்கான யாத்திரையை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பார்டர்லையும் கட் பண்ணாருன்றது நான் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஹி வாண்ட்ஸ் டு கோ வித் விஜய். ஆனால் ஆன் ஹிஸ் டேர்ம்ஸ் 50 வருஷமாக இருக்க கட்சி, தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி, இந்த 50 வருஷத்தில் இன்றைக்கி அந்த கட்சியில் ஊடகங்கள் உருவாக்குகிற பிம்பம் வந்து அந்த கட்சியில் குழப்பம், கட்சி பலவீனமாக இருக்குன்ட்டு. இந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறபடி தான் கூட்டணிக்கு வருவோன்ட்டு நேற்று தொடங்கிய கட்சி சொல்வதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? எத்தனை பேரை தூக்கி முழுங்கிட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. மீண்டும் ஒரே ஒரு இடத்துல நான் பதிவு செஞ்சேன், மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அமித்ஷா உட்காந்துருக்காரு, வேலுமணி இருக்கார், லீலா பேலஸ் 21க்கான நெகோஷியேஷன் விடிய நடந்துச்சு. அதுதான் லேட் ஆகி போனார்ல, ஞாபகம் இருக்கா? விடிய காலம் 3 மணிக்கு போனான்னு சொல்லுவாங்க அமித்ஷா. எடப்பாடி இருக்கார், பன்னீர் அவர் மகன் முருகன், ஸ்டேட் பிரசிடென்ட் மிஸ்டர் முருகன். அப்போது முருகன் தான் நம்பர் ஆரம்பிக்கிறார். ஆனால் நாங்கள் டெல்லியில் ஆட்சியில் இருக்கோம், இத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம். சரி எவ்வளோங்க? 90 அவர் சொல்கிறது. ஓகே 90 அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. முருகன் ஆனால் நாங்கள் சொல்கிறது 90, இவங்க நாங்கள் சொல்கிறது 19. அப்புறம் அவர் 80, 19. இந்த அம்மாக்கள் பேரம் மாதிரி இருக்குது சார் இது. 70, 19 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்போது 40க்கு வர்றாங்க அவங்க. 40 வந்த உடனே ரவீந்திரநாத் 40னா கொடுத்துடலாம். பழனிசாமி தம்பி நீ சொல்ல போ. என்ன மீனிங்க? பெரியவங்க பேசிகிட்டு இருக்கான், போ, என் கட்சி எம்பி தான், போ, வெளில அனுப்பிட்டு திருப்பி 19. 20க்கும் 19க்கும் அரை மணி நேரம் பேசுகிறாங்க. அது என்னன்னா அந்த விஷனை ஒன்ஸு 20ன்னு செட் ஆகிட்டாங்களா, அடுத்த வாட்டி 25, 20க்கு மேலே தான் நெகோசியேஷனு. 20 குறைக்கிறது கஷ்டம். இது அந்த அந்த பேச்சுவார்த்தையின் போது மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் என்னிடம் சொன்னது. அமித்ஷா ஹிந்தியில் சொல்லணும்ல, இவங்க தமிழில் பேசிப்பாங்க. இதெல்லாம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இருந்தபோது பழனிசாமி நடத்திய பேச்சுவார்த்தை, நீங்கள் மறந்து விடக்கூடாது. இப்போ மாதிரி பொதுச் செயலாளர்னா 10 இருப்பார். அப்புறம் அமித்ஷா போயிட்டாரு, இது முடியாது போல பஸ் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் அவங்க எங்கள் ஒரு சீட்டுக்காக உடச்சி விடாதீங்க, அவர் ஹோம் மினிஸ்டர்லாம் வந்து பேசுகிறார், ஒரு சீட்டு சரிப்பா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஹீ இஸ் சச் அ டஃப் நெகோஷியேட்டர். சும்மா வந்துடல இந்த இடத்துக்கு. ஓபிஎஸ் கிட்ட 90 சொல்லியிருந்தானா 95 வச்சுக்கண்ணே, என்னென்ன யாருக்கிட்ட கேட்குறேன்னு கொடுத்துருப்பாரு இல்லையா? மீதி இருக்கிறதுல நாங்கள் போட்டி போட்டுக்கிறோம், என்ன நீங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு 4 சீட்டை ஒதுக்கிடுங்க, மீதி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருப்பார். இவர் கட்சி தலைவராக பேசுகிறார், அவர் குடும்பத் தலைவராக பேசியிருப்பார். இல்லை ஆமாம், இல்லை நீங்கள் ஆதோர் மேடையில் பேசினாரா 40 சீட்டுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே நெகோசியேஷன் எப்படி ஆரம்பிச்சிங்கன்னா 40 தான் தருவோம், ஆமாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமாம் இருப்பா இரு. விஜயகாந்துக்கு அதான் கொடுத்தாங்க 41. விஜயகாந்துக்கு 41 எப்போ கொடுத்தாங்க? கடைசியில் இல்லை, அவர் பலத்தை நிரூபித்ததுக்கு அப்புறம். எஸ், இதுதான் சொல்லுங்க. நான் எப்போ கொடுத்தாங்க? பலத்தன் 2006 தேர்தலில் போட்டியிட்ட பிறகு, 2009 தேர்தலில் போட்டியிட்ட பிறகு 10% வாக்குகளை நான் வைத்திருக்கிறேன், தன்னந்தனியனாக 10% வாக்குகளை நான் வைத்திருக்கிறேன் என்பதை அவர் நிரூபித்து காட்டிய பிறகு அந்த மதிப்பை ஜெயலலிதா அளித்தார். நீங்கள் என்ன நிரூபித்திருக்கிறீர்கள் இதுவரை? இப்போ பிஜேபி சார்பில் ஒரு கையெழுத்து இயக்கம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன கையெழுத்து இருக்கும்? எல்லோருக்குமான சமச்சீர் கல்வி அப்படின்னு ஆதரிச்சு அவள் தான் நடந்துட்டு இருக்கு. அது தமிழில் தான் போகிறாங்க இந்த கையெழுத்து தமிழில் போடுறாங்க. நேற்றைக்கு முன்தினமோ, நேற்றைக்கு தான் நினைக்கிறேன், திரு அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வைத்ததாக நினைவு எனக்கு. நேற்றைக்கு முன்தினம் திரு அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வைத்தார் இல்லைங்களா?
இன்று திரு எஸ்டி சூர்யா அவர்கள் மதுரையில் இவர் அண்ணாமலை அவர்கள் செங்கல்பட்டில் தொடங்கி வைக்கிறாரு. சூர்யா மதுரையில் நடத்திட்டு இருக்காரு. திருமதி தமிழிசை, டாக்டர் தமிழிசை அவர்கள் இங்கே சென்னையில் எங்கேயோ பண்ணுறாங்க. வினோஜ் வந்து எங்கேயோ சென்னையில் ஒரு பகுதியில் பண்ணுறாரு. கையெழுத்து இயக்கம்னா என்ன? இதான் கையெழுத்து இயக்கம். இன்னொன்று இது இட்ஸ் சிம்பாலிக், அதையும் சொல்லிடுறேன் நான். இந்த கையெழுத்து இயக்கம் போன்ற இயக்கங்கள் நடத்துவதற்கான காரணம் இதன் மூலமாக நீங்கள் கட்சியை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். இப்போ மதுரையில் சூர்யா பண்ணுறாருன்னா அங்கே ஒரு 100 பேர் கூட்டத்தை கூட்டுவாங்க. கரெக்டாக? என்னத்துக்கு இது எங்கள் மொபைல், இது ஒரு பிரச்சார வடிவம். சரிங்களா? வினோஜ் ஒரு 50 பேரை கூட்டு போயிட்டு கையெழுத்து இயக்கம்ட்டு எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் புகைப்படத்தை போட்டுக்குவாங்க. ஸோ சம் பார்ட்டி ஆக்டிவிட்டி. விஜய் மேடையில் கையெழுத்து போட்டார், பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மறுத்தார். அதுக்கப்புறம் எங்கப்பா கையெழுத்து இயக்கம் நடந்துச்சு? தாவேக சார்பா கெட் அவுட்டு தானே? கெட் அவுட் ஹேஷ்டேக் எங்கே நடந்துச்சு? ஒருவேளை பிகே நோ சொன்னதுலேயே சார் ஃபெட் அப் அப்செட் ஆயிட்டாங்களா? இப்போ எதுக்கு ஆரம்பிச்சிங்க? அப்போ பிகே அப்செட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்களா? இல்லை, அதை நிறுத்திட்டாங்களே, அதுக்காக சொல்கிறேன் சார் நான். எங்கேயாவது நடந்துச்சா? ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திக்குவோம். நடந்துச்சா அப்போ எங்கேயாவது? இல்லை, தாவேக சார்பா நடக்கல. அப்போ எதுக்கு அப்போ மேடையில் மட்டும் சீன் போடுறீங்களா நீங்கள்? எதாக இருந்தாலும் எங்கள் தலைவரோட முடிச்சுப்போம். அப்போ தலைவர் ஒருத்தர் மட்டும் போதுமாப்பா? அதான் தலைவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல, அந்த விஷன் இருந்துதானே நம்மளுக்கு தெரியல சார். இதை ஸ்ப்ரெட் பண்ணணும்ன்ற ஒரு அந்த விஷன், மாதிரியான ஒரு அறிவிப்பும் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வரல. அப்போ எதுக்கு மேடையில் மட்டும் அது சிம்பாலிக்காக பண்ணீங்களா? அது கையெழுத்து இயக்கம் இல்லை இல்லையா? கையில் இயக்கம்னா என்ன? பிஜேபி இப்போ பண்ணுறது தான் அது இயக்கமா? அது நான் என்ன சொல்கிறேன், அந்த கையெழுத்து ஸ்டார்ட் பண்ணது அதை ஒட்டி வந்து இப்போ தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் அப்படின்னு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறதோட நோக்கம் கட்சியை வளர்க்குறது, ஆக்டிவாக வச்சுருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வாக்காளர் சரிபார்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு கொடையை வச்சுக்கிட்டு, இந்த சிம் கார்டு விற்கிற மாதிரி ஒரு கொடையை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு டேபிளை போட்டு வச்சுக்கிட்டு இந்த வாக்காளர் சரிபார்ப்பு சமயத்தில் இருக்கான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பார்ட்டி ஆக்டிவாக இருக்குது. ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்கணும் கட்சிக்காரனுக்கு. இப்போ லியோவுக்கு ஒரு தாவேகளை ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. லியோ நான் தாவேகளை பொறுப்பு வாங்கிட்டேன், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார். இப்போ அப்படி தான் உட்காந்துருக்காங்க. லியோவுக்கு ஏன்பா நாளைக்கு உன்னோட மாவட்டத்தில் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு ஃபோட்டோஸ்லாம் இங்கே அனுப்பணும், இதெல்லாம் பண்ணணும்னு லியோவுக்கு தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய நெருக்கடி வரும். ரைட்டா? லியோ கூட்டத்தை சேர்த்தணும். நம்ம ஏரியாவில் இவ்வளோ கூட்டம், இத்தனை கையெழுத்து வாங்கினேன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணுன்ட்டு லியோ வேலை செய்யும். அப்படி அந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டி நடந்துச்சு? இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அரசியல் என்றால் என்னவென்பதை மதிப்பிற்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வரலன்றதுனால உனக்கு காண்டு, அதனால தான் நீ அண்ணா விமர்சனம் பண்ணுறீங்கலாம் கருதுகிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலைக்கு பலம் தண்ணீரில், திரு விஜய் அவர்களின் பலம் திரைத்துறையில். அங்கே இருந்து வெளியே வந்து அரசியல் என்ற களத்துக்கு வந்து விட்டார். இது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிகழ்ச்சியில் நாம தான் கரெக்டாக இந்த டீலிமிட்டேஷன் பற்றி திமுக இப்போது பேசுவதற்கான காரணம் என்னன்றதை நாம் தான் கரெக்டாக பதிவு பண்ணியிருந்தோம்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ஐயோ நமது உரிமைகள் பறிபோகின்றன எல்லாம் பேசியிருந்தாங்க. பாஸ் இப்போ ஏன்பா ஸ்டார்ட் பண்ணுறீங்க இதுன்றதான் நாம் கேள்வி கேட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி இருக்குமா பாப்புலேஷனு? 8 கோடி மக்களில் ஒரே ஒருவர் கூட எங்களது மக்களவை தொகுதி எண்ணிக்கை குறைந்தால் மகிழ்ச்சின்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். கரெக்டா? ஒருத்தன் சொல்ல மாட்டான். எந்த கட்சியை சேர்ந்தவனா வேணா இருக்கட்டும். மக்களவை தொகுதி கூடுது, ஆனால் வந்து ஊபிலையும் அதை விட அதிகமாக நம்ம உரிமை போகுது. ஒரே ஒரு தமிழன் கூட சொல்ல மாட்டான். எனக்கு அது சந்தேகம் இல்லை விட்டு பிஜேபி மோடிஜி கொண்டு வராருங்க, அதனால இந்த ஸ்கீமை எங்களுக்கு எண்ணிக்கை குறைஞ்சா பரவாயில்லன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. இப்போ ஏன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இதைத்தான் நம்ம கேட்குறோம்.